வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கிளைண்ட் சைட்டு போயிட்டு இருந்த அந்த டீட்டெயிலை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு கமர்ஷியல் ஒரு ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கடையாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவங்க தூங்குறதுக்காக மட்டும் ஒரு இடத்த பிளான் பண்ணுறோம். அவங்க இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. அந்த வாடகை வீடு தவறான அமைப்பில் இருக்கிறதுனால அவங்க ஓன் அந்த கடைக்கு மேலேயே அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ரூம் அந்த இடத்துல ரெடி பண்ணுறோம். அந்த இடத்துல நார்த்து 15 டிகிரி டீவியேஷன். இப்போ மொத்த கடையோட சைஸ் பெருசாக இருக்குது. நமக்கு அந்த டேரெக்ஷனுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருந்தால் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு 22க்கு 11 அப்படிங்கிற மாதிரி சைஸ் மட்டும் எடுத்து அந்த கடைக்குள்ளே 4 கார்னர் 90 இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் பூச்சி ஒர்க்கில் கரெக்ட் பண்ண சொல்லி அங்கே தூங்க சொல்லியிருக்காங்க போல. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு இதில் 5 ஓப்பன் இருக்கும். ஆனால் ஃபுல் பாடி எல்லாமே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். எல்லாமே எல்லாரோட கனெக்டாக இருக்கும். மாடியில் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் மாடியில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை மட்டும் நம்ம அதில் பிரித்து அந்த இடத்துக்குள்ளே கோணங்கள் தவறாக இருக்குது. டயகனல் அந்த இதை நம்ம கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம தூங்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒரு சிறந்த பலன் இந்த இடத்துல நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் வீடும் தவறாக இருந்தால் கூட இது மாதிரியான ஏதாவது ஒரு ரூமை நீங்கள் பிளான் பண்ணி அதை 16 டேரெக்ஷனையும் உச்சம் பண்ணி அந்த இடத்துல நம்ம தூங்கும்போது சிறந்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நம்ம பேசியிருக்கோம். நண்பர்களே, இந்த கம்பேரிசன் நம்ம சொல்கிற மாதிரி தெற்கு வடக்கு கம்பேரிசன். தெற்கு இந்த இடத்துல வெயிட்டாக இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே பிரித்து தெற்கு பக்கத்தை வெயிட்டாக இருப்போம். வடக்கு பக்கம் நீங்கள் பார்க்குற அந்த கடைக்கான விஷயம் கேண்டிலிவராக இருக்கும். இப்போ வடக்கு தெற்கு உச்சமாக இருக்கும். தெற்கு பக்கம் மேடு, வடக்கு பக்கம் பள்ளம் அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். ஃப்ரீ எம்டி அப்படிங்கிற ஸ்பேஸை கொடுத்து வடக்கு தெற்கு உச்சத்தை கொடுக்கும். கிழக்கு மேற்கு இந்த இடத்துல பேலன்ஸாக இருக்கும். அதற்கடுத்து தான் அந்த இடத்துல வடகிழக்கு வடமேற்கு அப்படிங்கிற அந்த டேரெக்ஷனில் அந்த இடத்துல உச்சமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வடமேற்கு தென்கிழக்கு உச்சமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். தென்கிழக்கு தென்மேற்கு உச்சமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பிளான் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துருக்கோங்களே. ஆகவே இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது மாடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்போ இந்த இடத்துல நம்ம 22க்கு 11 அப்படிங்கிற சைஸை மட்டும் ரெடி பண்ணி அந்த பகுதிக்குள்ளே நம்ம தூங்கும்போது சிறந்த பலனை பெற முடியும். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம அந்த நார்த்து ரைட்டு 15 டிகிரி டீவியேஷன் அப்ளை பண்ணி 16 டிவிஷனும் உச்சமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம்.